ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த ஆண்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதக்கூடிய தேர்வாளர்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு 5 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த 5 நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்தினா ஈஸியாக எக்ஸாமில் தேர்ச்சி அடையலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் 5 நாள் தான் இருக்குது, இன்னும் 5 நாட்கள் இருக்குது. ஸோ இந்த 2 சென்டென்ஸுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்றவாறு நம்ம எக்ஸாமில் தேர்ச்சி அடையலாம். ஸோ அதற்கான ட்ரிக்ஸு தான் இந்த வீடியோவில். அதாவது நீங்கள் இந்த ஒரு 3 ட்ரிக்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாமில் தேர்ச்சி அடைந்துடலாம். அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்டை நல்ல தரவாக படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 3 சப்ஜெக்டை இப்போ நான் தமிழ் முடிச்சிட்டேன், இங்கிலீஷ் முடிச்சிட்டேன், மேக்ஸ் நல்லா பார்த்துட்டேன். அப்போ 3 சப்ஜெக்ட் போதும் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு எத்தனை மார்க்கு பாஸு? 90 மார்க்கு. ஸோ நம்ம 90க்கு இதில் எப்படி கேட்டாலுமே நம்ம 85க்கு மேலே எடுத்துருவோம். அதாவது ஒரு சப்ஜெக்டில் 30க்கு 27 28 எடுத்துருவோன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கான்ஃபிடென்ட்டு உண்மையாக பொய்யான்றதை செக் பண்ணணும்ல. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 5 நாட்கள், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா டெட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமில் ஆஃப்டர்நூன் ஃபோர்நூன் சொல்லி 2 செஷனாக எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஒவ்வொரு நாளும் ஒரு கொஷின் ஃபுல்லாக என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நீங்கள் பாஸ் ஆகுவீங்களா ஆக மாட்டிங்களான்றது செல்ஃப் செக்கப்பு அதிலே நமக்கு உறுதியாயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம அதை பண்ணலை. நம்ம இப்போ தமிழ் படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. தமிழில் நான் 30க்கு எனக்கு 15 கொஷின் 20 கொஷின் தான் நல்லா தெரியுது, 10 கொஷின் மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம உடனே அதோடு நிறுத்திடக்கூடாது. அந்த 10 கொஷின் எதிலிருந்து வந்தது, ஸோ அந்த கொஷின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எதனால் நமக்கு தெரியலன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்குள்ளே மதிப்பீடு செஞ்சு அந்த கொஷினுக்கான டாப்பிக்கை எடுத்து ரிவைஸ் பண்ணணும். இதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்க சொல்கிறது. இப்போ நமக்கு ஒரு டாபிக் வரல அப்படின்னா அந்த டாப்பிக்கை எடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அதில் எப்படி கேட்டாலும் நம்ம கொஷினை அட்டன் பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் எழுதும் பொழுது அந்த டாப்பிக்லேருந்து வர கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டெட்டை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கிலேருந்து தான் மேக்ஸிமமே கவர் ஆகும் கொஷின்ஸ். ஸோ இன்டீரியருக்கு போகவே மாட்டாங்க. ஸோ அப்போ டெக்ஸ்ட் புக்கிலேருந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ அதில் கேட்ட கொஷினையே தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஆனால் கேட்ட கொஷின் அப்படியே கேட்பாங்களான்றது கிடையாது. அதே மாடலில் வேறு கொஷின் கேட்பாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேட்ட கொஷினை அப்படியே கேட்பாங்கன்னு கிடையாது. கேட்டதை திரும்பவும் வேறு மாதிரி கேட்பாங்க, வேறு டாப்பிக்கில் அதே மாடலில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ரீவியஸ் கொஷினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது இது ப்ரீவியஸ் இயர் கொஷினை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த 150 மதிப்பெண்ணை திரும்ப அட்டன் பண்ணணும். தெரியாத சப்ஜெக்டையும் நம்ம என்ன பண்ணணும், கொஷின் ட்ரை பண்ணணும். இல்லை அதற்கான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், மைண்டில் ஏற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நல்லா படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா ஒரு 3 சப்ஜெக்டு. அந்த 3 சப்ஜெக்டையும் முழுவதும் இந்த 5 நாட்களும் பார்க்கணும். ஓகேங்களா? அது எப்படின்றது நீங்கள் தான். இப்போ எனக்கு நல்ல தமிழ் தெரியும் அப்படின்னா தமிழை 1 மணி நேரம் அந்த புத்தகம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். நம்ம லைன் பை லைன் படிக்க போகிறதில்ல, ஏற்கனவே லைன் பை லைன் நல்லா படிச்சிருப்போம். அதை எக்ஸாம் அன்னைக்கு ரிவைஸ் பண்ணால் எல்லாமே மறந்து போயிடும். அதனால் டே பை டே டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அது மெமரியில் இருந்துகிட்டே இருக்கும். தினமும் பார்க்கணும். ஓகேங்களா? நீங்கள் திரும்ப திரும்ப உள்ளே மனப்பாடம் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லலை. நீங்கள் பாருங்கள், அந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள், எதெல்லாம் கேட்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டை மட்டும் நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க.
மீதி இருக்கிறத மேலோட்டமாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம நினைவில் அது இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் அன்றைக்கி ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதற்காக தான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து அதிக டைம் எடுக்காது. ஏன்னா நம்ம முதல்ல ஃபுல்லாக பார்க்கும்பொழுது தான் டைம் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்க்கும்பொழுது அதை விட டைம் குறைவாக இருக்கும். அடுத்து பார்க்கும்பொழுது நமக்கே தெரியும் எந்த பேஜில் எந்த கொஸ்டின் இருக்குது, என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ அதற்காக தான் இந்த 5 நாட்களும் படித்த சப்ஜெக்டை நல்லா ரிவர்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம வந்து எக்ஸாம் அன்றைக்கி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் பார்ப்பேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ படித்ததை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தினமுமே நான் இன்றைக்கி படிச்சுட்டேன் நாளைக்கு பார்க்க மாட்டேன் அப்படிலாம் இல்லை. படித்ததை சும்மாவாவது அந்த புக்கை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டாவது வைக்கணும். இதுதான் செய்யணும். அடுத்தது 3வது ட்ரிக் என்னென்னா, இப்போ பேசிக்காக வந்து பாருங்கள், நீங்கள் 3 சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 30 மதிப்பெண். அப்போ 3 சப்ஜெக்ட்டுக்கு 90 மதிப்பெண். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்பொழுது உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் 150 கொஸ்டின் கேட்பாங்க. 150 மதிப்பெண் இருக்கும். இந்த 150 மதிப்பெண்ணில் நீங்கள் போகும்பொழுதே 90 மதிப்பெண்ணுக்காக தான் போகிறீங்க. 90 மதிப்பெண்ணுக்கு தான் படிச்சுட்டு போகிறீங்க. அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா 100க்கு 135 மார்க்குக்கு தான் போகிற மாதிரி போகிறோம். அப்படி போகக்கூடாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 90 மதிப்பெண்ணுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா மீதி 60 மதிப்பெண்ணை இந்த 5 நாட்களில் படிக்க முடியாது. 2 சப்ஜெக்டை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இதுக்கு டைம் இல்லை. ஸோ இதை படித்தா இது மறந்துடும் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு புத்தகத்துக்கு 200 பக்கம் இருக்கும். அதே மாதிரி 6th இருக்க கண்டினியூட்டி தான் 7th வரப்போகுது. 7th கண்டினியூட்டி தான் 8th வரப்போகுது. ஸோ இது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கூகுளில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து வெப்சைட்லேயும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ பக்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு 50 பக்கத்துலேருந்து 100 பக்கம் வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு படிச்சிட்டாலே அதில் நமக்கு ஒரு 15லேருந்து 20 மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எந்த ஸ்டடி சென்டரோட மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அது உங்கள் செல்லில் வந்து டவுன்லோட் பண்ணி கூட செல்லில் கூட படிக்கலாம். ஸோ படிக்காமல் இருக்காதீங்க, நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ப்பு வந்து படிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது அரிது. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு தான் படிப்போம். ஸோ இப்போ நம்ம படிக்கிறத நல்லா பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து இன்னொன்று முக்கியமாக, இப்போ இந்த 3 ட்ரிக்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1, காலைல எழுஞ்சோடனே படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். மதியம் தூக்கம் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். 3வது படிக்காததை ஸ்டடி மெட்டீரியல் போட்டு படிக்கணும். இதுதான் உங்களுடைய ட்ரிக்ஸு. நாங்கள் இது தான் ஃபாலோ பண்ணோம். நான் பாஸ் ஆகிட்டேன், நீங்களும் பாஸ் ஆகிடுவீங்க. ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது வந்து சைக்காலஜி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு இமேஜினேஷன்லேயே இருக்கும். என்னென்னா, என்ன படித்தாலும் சைக்காலஜியில் நம்ம படித்தது வராது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஆத்தருடைய படித்தாலுமே காமனாக இருக்கிறதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக டைரெக்டாக இருக்கிற கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சிந்தித்து செயல்படக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டினை நல்லா படித்தாலே அந்த கொஸ்டின்லேயே அதற்கான ஆன்சர் இருக்கும். 2 அல்லது 3 வினாக்களுக்கு சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும். ஸோ கொஸ்டினை நல்லா படித்து பாருங்கள், அதில் நம்ம ஆன்சர் வந்து பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த 60 மதிப்பெண் ப்ளஸ் 90 மதிப்பெண்ணோடு போனீங்கன்னா 150 மதிப்பெண்ணுக்கு ப்ரிப்பேர் ஆகி போகிறீங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடோட எக்ஸாமுக்கு போகுவீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன 5 நாட்கள் தான் இருக்குது அப்படிலாம் யோசிக்க, இந்த 5 நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஸோ இது வரைக்கும் படிக்கலைனாலும் இனிமேல் நீங்கள் படித்தா கூட பாஸ் ஆகிடலாம். எல்லாமே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க. நம்ம படிக்கிறதெல்லாம் வரும். கண்டிப்பாக பி பாசிட்டிவ். நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. உங்களுக்காக நம்ம யூடியூப் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷஸ் ஃபார் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ டு ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ்.
தேங்க்யூ டு ஆல்.